அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? அன்பு சுட்டி குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் கதை சொல்லி தாத்தாவனுடைய வணக்கம். நீங்கள் எல்லாம் கதை கேட்க ஆர்வமாக இருக்கிறதுனால இன்றைக்கும் அக்பர் பீர்பால் கதை தான் ஒன்று சொல்ல போகிறேன். அரசர் அக்பருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. அரண்மனை வைத்தியர் அக்பருக்கு வைத்தியம் பார்க்க வேக வேகமாக அரண்மனை நோக்கி நடந்தார். அவரை மந்திரிகள் சந்தித்து, அக்பருக்கு விஷ காய்ச்சல்னு சொல்லுங்கள், அதுக்கு காளமாட்டு பால் சாப்பிட்டா தான் சரியாகும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பொண்ணும் பொருளும் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறாங்க. பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்ட வைத்தியர், காளை மாட்டுப்பால் எங்கே கிடைக்கும்னு அரசர் கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. நம்ம மந்திரி பீர்பால் கிட்ட சொன்னால் ஏற்பாடு செஞ்சுடுவார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அரசர்கிட்ட அவரை அனுப்பி வைக்கிறாங்க. வைத்தியர் அக்பரின் கையை தொட்டு பார்க்குறாரு, கழுத்தை தொட்டு பார்க்குறாரு. சற்று கொஞ்சம் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு, அரசே, உங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண காய்ச்சல் இல்லை, விஷ காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வைத்தியரை பயமுறுத்துறீங்க? இதுக்கு மருந்து கிடையாதா அப்படின்னாரு அக்பர். உண்டு, ஆனால் அது கிடைக்கிறது சற்று சிரமந்தான், அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு நாடகம் ஆடுறாரு வைத்தியர். உடனே சொல்லும், அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னாரு அக்பர். காளமாட்டு பால் வேணும் அப்படின்னு வைத்தியர் சொல்ல, அக்பரோ, என்ன உளர்றீங்க, காளமாட்டு பால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சற்று கோவமாக கேட்குறாரு. வைத்தியரோ, நம்ம மந்திரி பீர்பால் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை, அவர் எப்படியாவது கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார். தன் காய்ச்சல் எப்படியாவது சரியாகணும் அப்படின்ற ஆசையில் அக்பர் எதையுமே யோசிக்காமல் பீர்பாலை அழைச்சி காளமாட்டுப்பால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறார். குழந்தைகளே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. பசுமாடு தானே பால் கொடுக்கும், காளமாடு ஏர் இழுக்கும், வண்டி இழுக்கும், அது ஆண் வர்க்கம், பசு தான் பெண் வர்க்கம். என்ன புரியுதா? அப்போது பசுமாடு தான் பால் கறக்கும், காளமாட்டு பாலுக்கு எங்கே போகிறது? பார்க்கலாம் பீர்பால் என்ன பண்ணுறாரு. பீர்பால் யோசித்தபடியே வீட்டுக்கு போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தார். அவரோட வாடின முகத்தை பார்த்ததும் அவரோட மகள், என்ன தந்தையே, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ வாட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. நம்ம வீட்டில் இருக்க அழுக்கு துணியெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அவளும் தன்னுடைய தந்தை சொன்னதை கேட்டு வீட்டில் இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வர்றான். அப்போ அவளோட காதில் பீர்பால் ஏதோ சொல்லி அனுப்புகிறாரு. ராத்திரி நேரம் வருது, நல்லா நிலா வெளிச்சம் அடிக்குது. அப்போ பீர்பாலோட மக துணி மூட்டையை எடுத்துகிட்டு போய் அக்பர் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற யமுனை ஆற்றங்கரை படித்துறையில் உட்காந்து துணியை நனைச்சி படியில் ஓங்கி ஓங்கி அடித்து துவைக்கிறான். இரவு நேரங்கிறதுனால அந்த சத்தம் ரொம்ப பெருசாக பலத்த சத்தமாக கேட்கவும் அக்பர் கண் முழிச்சிடுறாரு. அர்த்த ராத்திரியில் யார் துணி துவைக்கிறது, என் தூக்கத்தை எப்படி கெடுக்கிறது, அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கோவமாக காவலர்களை அனுப்புகிறாரு. அக்பருக்கு முன்னால் தன்னோட துணி மூட்டையோடு நின்னா அந்த சிறுமி, ஏமா ராத்திரியில் துணி துவைக்கிறிய, பகலில் துவைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அக்பர் கேட்ட உடனே அந்த சிறுமி, என் தந்தை பிள்ளை பெற்றிருக்காங்க, அதனால் என்னால் பகலில் வீட்டு வேலையே சரியாக இருந்தது, அதனால தான் ராத்திரியில் துணி துவைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அக்பருக்கு, இல்லை பாப்பா, நீ ஏதோ தப்பாக சொல்கிற, அம்மா தான் பிள்ளை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அரசே, உண்மையிலேயே என் அப்பா தான் பிள்ளை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. நீ பொய் சொல்கிற, அது எப்படி சாத்தியம், ஒரு ஆண் பிள்ளை பெற முடியும், பெண் தான் பிள்ளை பெறுவா அப்படின்னு அக்பர் சொல்கிறாரு. ஏன் அரசே, காளை மாடு பால் கறக்கும் போது ஆண் பிள்ளை பெற முடியாதா அப்படின்னு கேட்குறா. உடனே அக்பருக்கு, உன் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த சிறுமி சற்றும் தயங்காமல் பீர்பால் அப்படின்னு சொல்கிறாரு. அக்பர் தன்னுடைய அறியாமைக்கு தகுந்த பாடம் தந்த அந்த பெண்ணுக்கு தங்க காசை பரிசளித்து அனுப்பி விடுறாங்க. தன்னை தப்பாக வழிகாட்டின அந்த வைத்தியரை சிறையில் அடைச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. பீர்பாலை அழைச்சி பாராட்டி மார்போடு தழுவிட்டார் அக்பர். என்ன குழந்தைகளா, நல்லா சிந்திச்சு செயல்பட்டால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம விடுபட்டு வந்துடலாம். என்ன புரியுதா? அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.